ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் அங்கே மூன் சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் பார்த்தா கொஞ்சம் மென்டலி இல் மாதிரி தெரியுது. அவள் கூட ஷென் அப்படின்றவன் வந்து விளாண்டுட்டு இருக்கான். அவளை ஒரு குழந்தை மாதிரி அவன் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் சோஃபி நடந்து வந்துட்டு இருக்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் அந்த ஷென். அப்போது நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஷென் வந்துட்டு என்ன ஆச்சு, நீ ஏன் ரொம்ப கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் மூ கூட தான் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவள் என்ன தான் மென்டல் இல்னஸாக இருக்கட்டும், நீ அவளவே கூட வச்சுக்கிறது எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை. இப்போ நம்மளுக்கும் ஒரு குழந்தை வரப்போகுது. ஸோ இவளை நீ வந்துட்டு வேற எங்கேயாச்சும் கூட சேர்த்து விடலாம்ல, நிறைய ஹோம்ஸ் தான் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் சொல்கிறான், நான் எப்படி அவளை விட முடியும், இவங்க அப்பா அவர் இறந்து போகும்போது என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாரு, நான் கண்டிப்பாக அவளை கூட இருந்து பார்த்துக்க தான் செய்யணும். அதுக்கு மேலே அவனால் உனக்கு என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அவள் மென்டலி இன்னும் கூட வச்சுக்கலாம், ஆனால் நான் அதை முழுசாக நம்ப மாட்டேன். நீ அவகிட்ட நல்லா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இது சுத்தமாக இஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது அவன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நான் உனக்காக மூவெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்கிறான். வெளியில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ ஹேன் இருக்கான். ஸோ அவனுக்கு கால் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டை நான் வேகமாகவே டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நீ எப்போ திரும்ப வருவ அப்படின்னு கேட்கும்போது அவன் நான் வந்துட்டு வேகமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதிலே தெரியுது நம்ம ஹீரோயினுக்கும் ஷென்க்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாஷ்ரூம் போகும்போது பார்த்தா அந்த வாஷ்ரூம்குள்ளே ஷென்னும் மூவும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது. இவ மென்டலி இல் தானே, இவ பாத் கூட எடுக்க மாட்டாளா, இதுக்கு கூட நீ தான் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கா. யாருக்குனாலும் இப்படி கோவம் வரதானே செய்யும். அப்போ ஷென் சொல்கிறான், இல்லை இல்லை அவள் தனியாக இருக்க பயமாக இருக்குன்னு சொன்னா, அதனால தான் நான் கூட வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி மூ வந்துட்டு உன்னை மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறா. ஸோ அவளுமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டான்னா அவள் அந்த குழந்தையோட சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்குள்ளே வேறு எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் இருக்க போகிறது கிடையாது. பட் என்னோட ஸ்பெர்மை மட்டும் நான் டொனேட் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது செம்மையாக டென்ஷன் ஆகுது. அப்போ அவள் சொல்கிறா, அதுக்கான அவசியம் எதுவுமே கிடையாது. ஸோ டொனேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நீ தான் டொனேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு அவள் சொல்கிறா. அங்கே பார்த்தா அனவும் விளையாட்டுத்தனமாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறா. அதனால அவள் வயிறில் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருது. உனக்கு லேபர் பெயின் தான் வந்துருச்சு, இப்போவே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக வெளியில் போயிட்டுருக்கான். ஸோ இங்கே பார்த்தா இந்த மூவோட சுய ரொம்ப வெளியில் வருது. நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு உன் குழந்தையும் இருக்க போகிறது கிடையாது, நீயும் இருக்க போகிறது கிடையாது, நான் மென்டலி இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு எப்போவோ தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் கண்டினியூஸாக நடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. கண்டிப்பாக கூடயே சீக்கிரம் அந்த ஷென் என்ன மேரேஜ் பண்ணிப்பான், உன்னெல்லாம் அவன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்குமே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஷென் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு பெயின் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் இந்த மூவ் வந்துட்டு எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, ஸோ இங்கே ஃபார்மசியில் நீ வந்துட்டு ஸ்டாப் பண்ணி எனக்கு டேப்லெட் மட்டும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறா. தன்னோட ஒய்ஃப்க்கு இவ்வளோ வலி இருக்குது. ஸோ அவன் வந்துட்டு அந்த மூவ் சொல்கிறான்றதுக்காக காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவளுக்காக டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். ஸோ அவளை பார்த்தா உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஷென்னுமே உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும் போது அந்த மூவ் பிடிச்சிட்டு நீ எங்கே போகிற, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, என்னை முதல் நீ டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறா. அவனுமே அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் வந்துட்டு பேபியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் எனக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹீரோயின் கான்ஷியஸில் இருக்கும் போது டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோமா, பட் எங்களால் முடியல, குழந்தை இறந்து போச்சு, உன்னை காப்பாற்றுறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, நாங்கள் சொல்கிற வரைக்கும் உன்னால் இங்கேருந்து டிஸ்சார்ஜ் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஷென் வந்துட்டு அவன் மூவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவன் ஹீரோயினுக்காக சில கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் ஹீரோயின் கிட்ட இப்போ என்ன இந்த பேபி இல்லைன்னா நம்ம அடுத்த பேபி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாத மாதிரி பேசுகிறான். அப்போ ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா.
ஆக்சுவலி இந்த குழந்தைய ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ஷென்கிட்ட ஒழுங்கான வேலை கிடையாது, அவன்கிட்ட அவ்வளோவுமே சேலரிலாம் கிடையாது. ஸோ அவன் சொல்கிறான், இந்த பேபியை நம்ம அபார்ட் பண்ணிக்கலாமா, ஏன்னா இந்த பேபி வந்துட்டு நான் என்கிட்ட நல்ல சேலரி இல்லாதனால இங்கே வந்து கஷ்டப்படுமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவன் ஸ்டார்டிங்கில் அபசகுணமாக பேசியிருந்திருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவளுமே அந்த கிஃப்ட்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் தான் இருக்குது. அப்போது அந்த ஷென் சொல்கிறான், இதெல்லாம் மூவே ரொம்ப ஸ்பெஷலாக சூஸ் பண்ணா, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வெளியில் பார்க்கும்போது அதுக்குள்ளே இருந்து சில அன்வான்ட் திங்ஸ்லாம் வந்து விழுகுது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அங்கே அந்த ஷென்கே புரியல இந்த மாதிரி திங்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் அந்த மூவோட வேலை தான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நம்மளோட குழந்தை இறந்து போனதுக்கு காரணமே இவ தான், இவ வேணும்னே பொய் சொல்லி தான் வர வழியில் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு ஃபார்மசியில் நிப்பாட்ட சொன்னான், அதனால தான் என் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னும் போது அந்த மூ வந்துட்டு, பாத்தியா நான் வந்துட்டு எவ்வளோ கேரிங்காக இருந்தாலும் அவன் என்ன குறைதான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் போடுறா. உடனே நம்ம ஷென்னுமே, நீ எப்போவுமே இப்படி தான் பண்ணுவியா, எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் அழுதுட்டு ஹேண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு எப்போ தான் நீ வருவ அப்படின்னு கேட்குறா. அப்போது ஹேண்ட் வந்துட்டு, நான் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு தான் இருக்கேன், இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இந்த மூ இன்னுமே எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் போட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ண சொல்லியிருக்கா. ஸோ அவ கூட சேர்ந்து இந்த ஷென்னா இருந்து பார்த்துக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் வந்தனால அவளுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஷென்னுமே நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறான் அந்த மூ கூட சேர்ந்து. ஸோ நம்ம மூ வந்துட்டு அவன்கிட்ட பேசி பேசி நைட் போல் வேமா அவனை தூங்க வச்சுட்டு இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துடுறா. ஆக்சிஜன் மாஸ்க்கை எடுத்து விட்டாரா, அதனால நம்ம ஹீரோயினுக்கு மூச்சு விட முடியாமல் அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஸோ அங்கே சவுண்டை கேட்டு அந்த ஷென்மே ஓடி வராங்க, டாக்டர்ஸ்மே வராங்க. ஸோ அந்த ஷென் வந்துட்டு மூ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கான். வெளியே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு பிளட்மே ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ வேமா அவங்களுக்கு பிளட் தேவை, உங்கள் 2 பேருக்குமே ஒரே டைப் தானே, ஸோ நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அப்போ அந்த மூ வந்துட்டு, நான் வந்துட்டு உன்னை பிளட் தட விட மாட்டேன், பிளட் கொடுத்தா நீ வீக் ஆகிடுவ, நான் அதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்ப்பாட்டமே க்ரியேட் பண்ணுறா. இவனுமே அவளை அடிச்சு அங்கிட்டு பற்றிட்டு தன்னோட ஒய்ஃப்க்கு பிளட்டை கொடுக்காம அவள் பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கான். ஸோ அவள் அங்கேருந்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துமே போயிடுறான். ஸோ இங்கே டாக்டர்ஸ்க்கெல்லாம் இவெல்லாம் ஒரு ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்தா அங்கே ஹேண்ட் வந்துடுறான், அதாவது நம்ம ஹீரோ. அவன் சொல்கிறா, என்னோட பிளட் டைப்பும் சோஃபியோட பிளட் டைப்பும் ஒன்று, ஸோ நான் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் இப்போ பிளட் கொடுத்துருந்துருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கான்ஷியஸ்க்கு வர அவள் பயந்துட்டே எந்திரிக்கிற மாதிரி இருக்கா. அங்கே ஹேனை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. அவள் சொல்கிறா, நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு பிளட் டொனேட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும், ஸோ ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட இதுக்கப்புறம் வாழ போகிறது கிடையாது, ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு நல்ல பாடம் மட்டும் நான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நைட் போல் இந்த மூவை தூங்க வச்சுட்டு அந்த ஷென் வரேன். பார்த்தா நம்ம ஹீரோயினா அவளோட ரூமில் காணும். ஸோ அப்போ டாக்டர் கிட்ட எங்கே என்னோடய ஒய்ஃபை காணும்னு சொல்லும்போது, பிளட் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்காம போயிட்டு இப்போ இன்னும் உங்களுக்கு ஒய்ஃப் மேலே பாசம் வந்திருக்கு, நீங்கள் அவங்களை கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இனி வராது, பிகாஸ் அவங்க இந்த உலகத்திலே இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷென்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ மார்ச்சுரியில் போய் பார்க்குறான். அங்கே நம்ம ஹீரோயினோட நேம் போர்ட் போட்டு அங்கே ஒரு பாடி இருக்குது, பட் ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த ஷென்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவன் ரொம்ப அங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபியூனரல் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஃபியூனரலில் காட்டுறாங்க. அங்கே ஏகப்பட்ட மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இந்த மூ வந்துட்டு தான் ரொம்ப நல்லவா அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்ல, ஸோ அதனால் அவள் வந்துட்டு ரொம்ப மென்டலி இல்மாக தான் இன்னும் பிஹேவ் பண்ணுறா. அவள் நம்ம ஹீரோனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, இவங்க எனக்கு சாப்பாடெலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ஏன் இறந்து போகணும், நல்லவங்களாம் ரொம்ப நாள் வாழ மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போடுறா. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே இந்த மென்டலி எல்லாம் இருந்தாலுமே எவ்வளோ நல்லா வந்துட்டு பிஹேவ் பண்ணுறா பாருங்களேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து முன்னாடி நிற்கிறா. ஸோ அவளை பேய் நினச்சி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இந்த பாரு மூ, உன்னால தானே நான் இறந்து போனேன், நீ தானே என்னோட ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்ட, ஸோ இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், நீயும் சேர்ந்து வந்துடு, நீயும் என்ன மாதிரி ஒரு பேயா மாறிடுவா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த பூ பயந்து போயிடுறா. அவள் வந்துட்டு, ஐயோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாருக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது
அந்த ஷென் ஷாக் ஆகிட்டு அப்போ உண்மைக்கே நீ தான் ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து விட்டியா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவளுமே ஆமாம் எனக்கு மென்டல் இல்னஸ்லாம் கிடையாது, நான் சும்மா நடிக்க தான் செஞ்சேன், நான் தான் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை எடுத்தேன், ஏன்னா நான் வந்துட்டு உனக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கணுன்றதுக்காக ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறான். அந்த ஷென்க்கு இவ என்ன இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நான் உங்களுக்குலாம் ஒரு நல்ல பாடம் சொல்லி தரணும் தான் நடித்தேன், நான் இன்னும் இறந்தெல்லாம் போகலை அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த மூவுமே நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடா அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. உடனே இந்த ஷென் வந்துட்டு அவளை தூக்கிட்டு அவள் இன்னுமே ஃபுல்லாக சரியாகலை, அவள் பிஹேவ் பண்ணுறதுலே தெரியுது, அவள் வந்துட்டு இன்னுமே மென்டலி இல்லாதான் இருக்கா, ப்ளீஸ் அவள் தான் மன்னிப்பு கேட்குறாள், அவளை விட்டுரு, ஸோ நீ இந்த மாதிரி அவளை பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து இதிலே புரிஞ்சு போச்சு, இப்போ கூட நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் உன் கூட வாழ போகிறது கிடையாதுன்னு சொல்லும் போது அந்த அப்போ நீ கண்டிப்பாக ஷென்க்கு டிவோர்ஸ் கூட அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் நீங்கள் சொல்லலைனாலும் நான் அதை தான் பண்ண போகிறேன், ஆல்ரெடி நான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், அதில் நான் சைன் பண்ண போகிறேன்னு சொல்ல உடனே இந்த ஷென் சொல்கிறான் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா உனக்கு இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி லைஃப் கிடைக்க போகிறது கிடையாது, ஏன்னா இப்போது நான் தான் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணி நிறைய சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கேன், ஸோ என்னை விட்டுட்டு போனால் உன்னெல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த வந்துட்டு நீ எல்லாம் ரோட்டில் தான் தங்கியிருக்கணும், ரோட்டில் வாழ வேண்டியவ தான் நீ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கணத்தில் அரைஞ்சேரா. அப்போது அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயினோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அவனை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் அந்த மூவை பிடிச்சிட்டு ரெண்டு பேருக்கும் தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீங்கள் வரணும்னு கூட யோசிக்காதீங்க, எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுத்தீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இந்த ஷென் அப்போ கூட நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் பண்ணது தான் தப்புன்னு உணராமல் அந்த மூவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவனை மேரேஜ் பண்ணி நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்போ தான் புரியுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனோட அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி நான் சொல்கிறபடி அந்த ஷென்னோட கம்பெனிக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்புங்க, ஸோ அந்த ப்ராஜெக்டை அவன் நம்பிடுவான், அந்த ப்ராஜெக்டில் அவன் வந்துட்டு நல்லா பெரிய ஆளாக வரணும்னு நினப்பான், அந்த டைமில் நான் அவனோட கம்பெனியில் இருக்க கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறேன், அதை தான் நான் அவனுக்கு கொடுக்குற ஒரு கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி ஷென் வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனி வச்சுருந்துருக்கான், ஸோ அவனுக்கான பெரிய பெரிய கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடச்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறா. இந்த பக்கம் அந்த கூட சேர்ந்து தான் அந்த ஷென் உட்காந்துட்டு இருக்கான். அந்த ஷென் சொல்கிறான் நீ அவள் பேசின எதையுமே மனசில் வச்சுக்காத, கண்டிப்பாக உனக்கு அதெல்லாம் ஹர்ட் ஆகியிருக்குன்னு எனக்கு தெரியும், நீ அதை பற்றிலாம் யோசிக்க கூடாது அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட மொபைலுக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது, அவங்க அரேஞ்ச் பண்ணுற பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஹாப்பி ஆகுது. அவன் மூக்கிட்ட சொல்கிறான் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய பணக்காரவங்களாக ஆக போகிறோம், அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் ஒரு அடாப்டட் சன். நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்பவே ரிச்சான ஃபேமிலி, அதாவது அவங்களோட ஃபேமிலியை ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷென்னை வந்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் யாரும் பேச்சும் கேட்காம வெளியில் வந்து தான் மேரேஜ் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அப்போலேருந்தே நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஷென்னை ரொம்பவே டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துருக்கா. இப்போ தான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஹீரோயினுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த ஃபேமிலியில் தான் நம்ம ஹீரோவை எடுத்து வளர்த்துருந்துருக்காங்க. அவன் வந்துட்டு இப்போ ஃபேமிலியோட கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த கம்பெனியோட பேர் சன் அண்ட் மூன் கம்பெனி. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கம்பெனியவே நம்ம ஹீரோனோட நேம்க்கு எழுதி வச்சிடறான், அது அசிஸ்டன்ட் கிட்டேயும் கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கண்டிப்பாக அந்த ஷென்னை இதை வச்சு பழி வாங்காமல் விட மாட்டேன், அவன் இவ்வளோ பெரிய கம்பெனி ப்ராஜெக்ட் ஆஃபர் பண்ணுது, கண்டிப்பாக அவன் வின் பண்ணிடணும்னு நினைப்பான், பட் அது நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டியில் காட்டுறாங்க இந்த ஷென்மே மூவை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து மெய்ட் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கா. இங்கே அந்த கேட்குற இன்னும் சன் அண்ட் மூன் கம்பெனியோட பிரசிடெண்ட்டை மட்டும் காணமே, நம்ம எப்போ அவங்கள பார்த்து பேசுறது அப்படின்னு கேட்குறா. அப்போது அந்த ஷென் வந்துட்டு இல்லை அவங்க வந்துடுவாங்க, உனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, நீ பேசாமரு அப்படின்னு சொல்கிறான். இன்னுமே அவன் நடிக்கிறா அப்படின்ற விஷயத்த இவனால் புரிஞ்சிக்க முடியும்.
முடியல. அங்கே சொல்கிறா இதை பார்க்க நம்மளோட சோஃபி மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு. உடனே அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, பாத்தியா என்னை டிவோர்ஸ் பண்ணாத, உனக்கு இதுதான் நிலமன்னு நான் சொன்னேன், ஆனால் நீ தான் பேசின நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு. இங்கே ஒரு பெரிய பார்ட்டியில் வந்து நீங்கள் கழுவி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அசிங்கப்படுத்தலாம். நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு பேசாமல் இருக்கா. பட் அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ எந்த கம்பெனியில் இந்த ப்ராஜெக்ட் வாங்கணும் பிச்சை வாங்கணும்னு வந்திருக்கியோ அந்த கம்பெனியோட சிஇஓவே நான் தான், அந்த கம்பெனிக்கு ஹெட்டே நான் தான் அப்படின்னு. உடனே அந்த ஷென் வந்துட்டு அவளை இழுத்துட்டு போய் அங்கே ஸ்டேஜில் நிப்பாட்டி வச்சுட்டு, இங்கே பாருங்களேன் சன் அண்ட் மூன் கம்பெனியோட பிரசிடெண்ட்டை இவ தான் பேசிகிட்டு இருக்கா, இவ இந்த மாதிரி பேசுறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்குது, இவளை பார்த்தா அவங்களுக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு கேட்குறான். அங்கே எல்லாருமே இவளை பார்க்கவே ரொம்ப லோ கிளாஸ் மாதிரி இருக்கு, மெய்டு மாதிரி இருந்துட்டு இவ என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, அவங்க வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு பேசுகிறா. அதையுமே அவங்க எல்லாருமே கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உண்மைக்கே நான் தான் சன் அண்ட் மூன் கம்பெனியோட சிஇஓ, எனக்கு கீழே தான் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நான் ஆஃபர் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டுமே நான் தான் ஆஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அங்கே யாருமே அதை நம்புறதுக்கு சுத்தமாக ரெடியாகவே இல்லை. அங்கே பார்த்தா சில மெய்ட்லாம் வராங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கு டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அவள் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. அவள் கேட்குறா, இப்போவாச்சும் நம்புறீங்களா, நான் தான் வந்துட்டு சன் அண்ட் மூன் கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லாருக்குமே அங்கே பயங்கரமான ஷாக். அப்போது ஷென் சொல்கிறான், இவங்க வேணா நீ பண்ணுற எல்லாத்தையும் நம்பிட்டு நீ தான் பிரசிடென்ட் அண்ட் சிஇஓன்னு நினைப்பாங்க, பட் நான் நம்ப போகிறது கிடையாது, நான் ஒன்றும் அவ்வளோ மக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து அந்த ப்ராஜெக்ட் அவள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தால, ஸோ அதை ரீட் பண்ணுறா, அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே. அப்போது ஷென்மே ஷாக் ஆகிட்டு அதை வாங்கிட்டு, உனக்கு இப்படி இந்த கம்பெனியில் இருக்க இந்த ப்ராஜெக்டை பற்றிலாம் தெரியும், அப்போ கம்பெனிலேருந்து சீக்ரெட் எல்லாம் நீ திருடிட்டு இருக்கியா, உன்னை பற்றி கண்டிப்பாக நாங்கள் போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து, என் கம்பெனியில் நான் நடத்துகிற ப்ராஜெக்ட் எனக்கு தெரியாமல் இருக்குமா, இன்னுமே அவளை புரிஞ்சிக்க முடியலையா, உண்மைக்கே இது வந்து என்னோட கம்பெனி தான் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஷென்னால் அது சுத்தமாக நம்பவே முடியல. உடனே அந்த ஷென்னெல்லாம் கிட்டேயுமே இவன் சொல்கிறத நம்பாதீங்க, இப்படி தான் அவள் இறந்து போயிட்டு தான் நடிச்சா, இவளுக்காக நான் ஃபியூனரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், இவள் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான், இப்போ வந்துட்டு இந்த கம்பெனிக்கு தான் தான் செய்வோன்னு பேசிகிட்டு இருக்கா, எப்படி தான் இவளால் இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல, இவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சோடனே அங்கே இருக்க ஒரு பர்சன் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ பேசாதப்பா, பின்னாடி உனக்கே பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இப்போது உன்னோட கம்பெனியில் இந்த ப்ராஜெக்டை நான் கொடுக்க போகிறது கிடையாது, அதுவும் இல்லாமல் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க எல்லாருமே இப்போ எனக்கு கீழே இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் சொன்னால் உன்னோட கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்னும் போது அவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். பட் நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்குமே காண்டாக்ட் பண்ணி அவள் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் எடுக்க சொல்லிடுறா. இவனுக்குமே கால் வந்துடுது, இவன் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே தான் அவனுக்கு நம்பிக்கையே வருது. இதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க, அவங்க கம்பெனிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு. அங்கே ஹேண்ட்மே வந்துடுறான். ஸோ அவன் சொல்கிறான், உண்மைக்கே சன் அண்ட் மூன் கம்பெனியோட சிஇஓ இவ தான், இவ யாருன்னு சொல்லிட்டு உனக்கு இன்ன வரைக்கும் தெரியாதுல்ல, ரிச்சான கூ ஃபேமிலியோட பொண்ணு தான் இவன்னு சொன்ன உடனே அந்த ஷென்க்கும் ஷாக்காக இருக்கா, அந்த மூக்கு அதை விட ஷாக்காக இருக்கு. அப்போது ஷென் வந்துட்டு, மன்னிச்சிடு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என் கம்பெனியை திரும்ப என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். அந்த மூமே நான் மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அவள் கணத்தில் அரைஞ்சிட்டு, உங்களெல்லாம் நான் மன்னிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஷென் கோவப்பட்டுட்டு, இன்னுமே அவளுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது, ஒரு மென்டலி இல்லா இருக்க பொண்ணை உன்னால் எப்படி இப்படி அடிக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவள் இன்னும் மென்டலி இல்லைன்ற விஷயத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. சரி பாவம், உன்னை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருக்கனால உனக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதில் சைன் போடுறான். அதை பார்த்தோன்னே உனக்கு ஹாப்பியாக இருக்குது. பார்த்தா அவன் வந்து அதை வாங்க போகும்போது அவங்களோட பாடி கார்ட்ஸ்லாம் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவனோட கண்ணுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்டை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு, கண்டிப்பாக நீ வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு ஹர்ட் பண்ணியோ அதெல்லாம் பல மடங்கு நீ அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் ஒரு அடாப்டட் பையன். பட் நம்ம ஹீரோயினை வந்து அவன் எப்போவுமே ஒரு சிஸ்டராக பார்த்ததே கிடையாது. அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே லவ். ஸோ இப்போ பார்த்தா அந்த ஷென் கிட்ட பணமும் கிடையாது எதுவும் கிடையாதுல்ல. இந்த மூவ் வந்துட்டு இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப மோசம், இப்போ நீ புவர் ஆகிட்ட, ஸோ உன்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லும் போது அப்போ அவன் சொல்கிறான், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எப்போவுமே உனக்கு என்ன தான் பிடிக்கும்னு சொல்லுவ, இன்னைக்கு என்ன நீ இப்படி பேசுகிற
அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் வந்துட்டு நான் ஒரு உண்மையை சொல்லவா, நான் உண்மைக்கே மென்டலி இல் கிடையாது, அவள் ஸ்டார்டிங்லேருந்து அதை சொல்லிட்டு இருந்தா, ஆனால் நீ தான் அதை நம்ப மாட்டேன்ட்ட, நீ தான் ஏமாந்து போன, இப்போது நானும் உன் கூட சேர்ந்து ஏமாந்து போகிறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷென் வந்து சொல்கிறான், நீ ரொம்ப மோசம், நான் உன்னை போய் நம்பினேன் பாரு, உன்னால தான் இப்போ என்னோட சோஃபியை என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு அவன் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான், அவங்க ஸ்கூல் டேஸில் எப்படி தான் லவ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போது அந்த சொல்கிறா, எனக்கு இப்போ நீ தேவை கிடையாது, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு. ஷென் வந்துட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நான் சோஃபி கிட்டே போய் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சொல்கிறா, கண்டிப்பாக அவனை மன்னிக்க மாட்டா, போய் அவகிட்ட அசிங்கப்பட்டு வா அப்படின்னு சொல்கிறா. இந்த ஷென்மே வேமா ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்கான். பக்கம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹான் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஹீரோயின் வந்து சொல்கிறா, ஷென் வந்துட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான், அவனோட வீட்டில் என்னோட சில திங்ஸ் இருக்குது, அதை நான் போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் உனக்காக ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணக்கப்புறம் அவளுக்கு ஒரு வீடு தேவை அப்படின்றனால அவனே நம்ம ஹீரோயினுக்காக ஒரு வீடு வாங்கியிருந்திருக்கான். இதை சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே சமயம் அவன் மேலே இவன் பாசம் வச்சிருக்கான் அப்படின்னோடனே அவளுக்கு ரொம்ப இமோஷ்னல் ஆகிடுது. ஸோ அவள் வந்துட்டு யோசிக்கிறா, இவன் வந்துட்டு என் மேலே எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அந்த புது வீடை பார்க்குறதுக்காக போகிறான். பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே ஷென் வந்துடுறான். அவன் சொல்கிறான், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ, நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிட அப்படின்னு கேட்குறான். அவனோட கிளாத்ஸ் எல்லாமே ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. ஸோ அவன்கிட்ட இப்போ பணமும் இல்லாதனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்னேன் அந்த ஏமாற்றிட்டு இருக்கான்னு, நமக்குள்ளே இருந்தால் நல்ல பாண்டிங் அவளால் கெட்டு போச்சு, திரும்ப அது பழைய மாதிரி ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது, அது ஆக போகிறதும் கிடையாது, எனக்கு அது ஆசையும் கிடையாது. ஸோ என்னை வந்து நீ தேவையில்லாமல் தொல்லை பண்ணாமல் இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஷென் மறுபடி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, இப்போ நீ போகலன்னா கண்டிப்பாக நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், ஒரு டிவோர்ஸ் உமனை உன்னால் வந்து தொல்லை பண்ணவே முடியாது, கண்டிப்பாக உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உனக்கு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு அவன் பேசுகிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே வந்துடுறா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணுறா, உனக்கு இவன் மேலே ஆசை இருந்தால் அதெல்லாம் நீ விட்டுரு, நான் வந்துட்டு உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு உன் மேலே எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட, உன்னோட வயிற்றுல இப்போ என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இது அவனோட ஸ்பெர்ம் மூலியமாக வந்த குழந்தை தான், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வந்துட்டு இதை கண்டிப்பாக அபார்ஷன் பண்ணிக்கிறேன், நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணி நம்மளோட ஃபேமிலியை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா, கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்தையுமே நான் மன்னிக்க போகிறது கிடையாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஷென் வந்துட்டு அவள் காலில் விழுந்துலாம் மன்னிப்பு கேட்குறான். பட் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பாடி கார்ட்ஸில் நம்ம ஹீரோயின் கூப்பிட்ட உடனே அவங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து ஷென்னும் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறான். நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் நீ அந்த டைமில் ஷென்னை லவ் பண்ண, ஸோ உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உனக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், பட் இப்போ அவன் லைஃப்பில் கிடையாது, அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணி இருந்திருக்கான், ஸோ நான் இதுக்கப்புறம் அப்படி நடக்க விட மாட்டேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆனால் நான் உன்னை அப்படி பார்த்தது கிடையாது, ஒரு குட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்தேன், எப்படி நான் மேரேஜ் ஒன்று பண்ணிக்க முடியும், அதுவும் இல்லாமல் ஷென் வந்துட்டு என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டான், ஸோ நான் வந்து வேற ஒரு பர்சன் மேலே ட்ரஸ்ட் வைக்கிறதுக்கு சுத்தமாக ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ, நான் உன்னோட இதை வந்து கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது எனக்கு ஓகே தான், உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், இப்போ நான் அப்ராட்க்கு கிளம்ப போகிறேன், உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணு, நான் உடனே ஓடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த வீட்டோட சாவியை கொடுத்துட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அவள் பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்காக பண்ண எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறா. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஸோ திரும்ப நம்ம ஹீரோவோட பேரை கூப்பிட்டுட்டு அவள் அங்கேருந்து ஓடுறா. ஸோ இப்படியே இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.